ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் பக்கோடா. இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு நமக்கு கம்மியான நேரம் தான் ஆகும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ கடை பக்கோடானா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 4 பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் வச்சு நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதையும் நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1, அதையும் இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்க்குறத தொட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். கொத்தமல்லி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு ஊற்ற வேணாம். ஊற்றாமல் இது மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையலாம். ஒரே தடவையாக நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தண்ணியாக போயிடும். நமக்கு வெங்காயத்துலேருந்து தண்ணி வர விடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம எதுவும் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல வெங்காயத்தை இது மாதிரி உதுத்து விட்டுருக்கலாம். பக்கோடா போடும்போது எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை நம்ம நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பக்கோடா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுட சுட ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆனியன் பக்கோடா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இது டீ கூட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம வீட்டிலே பண்ணுறதுட்டு ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.